நேற்று மார்க்கெட்டு ரொம்ப ஜாஸ்தியாக மேலேயும் போச்சு கீழேயும் போச்சு. ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி எப்படி இருக்கும் வாங்க பார்ப்போம். நாங்கள் நம்ம ஃபஸ்ட்டு ரீகேப் பண்ணிப்போம் நேற்று எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. மார்க்கெட்டு ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து மேலே பிரேக் அவுட் கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணிச்சு. ஆனால் அங்கேருந்து 4 hour லெவல்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே வந்துச்சு லெவல். சரிங்களா, நான் மார்க் பண்ணி வச்ச இந்த லெவல் எல்லாமே 46,000 கீழே தான் இருந்துச்சு. ஆனால் இது 46,025 46,000 லோ பார்த்தீங்கன்னா 46,022லேயே அது சப்போர்ட் எடுத்திருக்கு. நான் அதுக்கப்புறமா ஆஃப்டர் மார்க்கெட் தான் நான் பார்த்தேன் எந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுக்குதுன்னு சொல்லிட்டு. கடைசியில் பார்த்தா அதில் ஒரு 15 minute ஒரு லெவல் இருக்குது. சரிங்களா, அந்த 15 minute லெவல்லேருந்து தான் இது சப்போர்ட் எடுத்திருக்கு. ஆனாலும் இப்போது அந்த கீழே இருக்க எல்லாமே வீக்லி லெவலும் சரி, 4 hour லெவலும் சரி, 1 hour லெவலும் சரி, எல்லாமே இன்னுமே வேலிடாக தான் இருக்குது சப்போர்ட் எடுக்கிறதுக்கு. ஓகேங்களா, இது 15 minute இப்போ சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வந்து இது திரும்பியும் அந்த எஸ்ஆர் ஃப்ளிப்புன்னு சொல்லிட்டு ஒரு லெவல் சொன்னோம் பார்த்தீங்களா, அங்கேயே வந்து கரெக்டாக இது ரெசிஸ்டன்ஸ் எடுத்துன்னு இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதுதான் அந்த ரெசிஸ்டன்ஸ். இப்போது திரும்பி அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் இம்பார்ட்டண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 46,369 அது டெய்லி லெவலு. அந்த டெய்லி லெவலுக்கு மேலே தான் இப்போ க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2 சினாரியோ தான். திரும்பி 46,369 பக்கத்தில் வருது அப்படின்னா நான் 46,310 அது வரைக்குமே நான் லாங்ஸில் தான் இருப்பேன். இன்னுமே ஃபஸ்ட்டு கேஸுக்கு பார்க்க போனோன்னா 46,250 வரைக்குமே நான் லாங்ஸில் தான் இருப்பேன். சரிங்களா, ஏன்னா பயஸ் இப்போ லாங்ஸ் தான். ஸோ இங்கே நான் லாங்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா கூட நான் குவான்டிட்டி கம்மியாக தான் எடுப்பேன், திரும்பி இங்கே கீழே வந்து ஆட் பண்ணுறதுக்காக. ஸோ 46,181 பக்கத்தில் திரும்பி வந்துச்சுன்னா 46,200லேருந்து 181 லெவல் பக்கத்தில் வந்துச்சுன்னா நான் திரும்பி லாங்ஸ் தான் எடுப்பேன் நான். ஓகேங்களா, ஸோ என்னோடய பயஸ் பார்த்திங்கன்னா லாங்ஸுக்கு தான் போகிறதுக்கு தான் இங்கே வரைக்கும் இருக்குது. மேலே டார்கெட்ஸ் உங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு 46,550 வரும். அதுக்கப்புறமா 46,656, அதுக்கப்புறமா இது பெரிய டார்கெட்டு 46,730. இது உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா அப்புறமா 916, அப்புறமா 965, அப்புறமா கடைசியாக 47,000 47,048 வரைக்கும் உங்களுக்கு டார்கெட்ஸ் மேலே உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா, ஆனால் ஃபஸ்ட்டு இது 46,730 இது பிரேக் அவுட் கொடுக்கணும். பிரேக் அவுட் கொடுத்துட்டு திரும்பி இதை ரீடெஸ்ட் பண்ணணும். சரிங்களா, மேலே வந்து இது ரீடெஸ்ட் பண்ணணும். இது வந்துட்டு கீழே ரீடெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இது திரும்பி மேலே போச்சுன்னா இது சஸ்டெயின் ஆகும். இல்லை மேலே போயிட்டு ரீடெஸ்ட்டே பண்ணாமல் கீழே வர ஆரம்பிச்சிடுச்சுன்னா அப்போ இன்னும் கீழே தான் வரும். சரிங்களா, ஸோ அதுதான். ஆனால் கீழே இருக்க லெவலுக்கும் அதுதான் சேம். இது 46,369க்கு இது கண்டிப்பாக கீழே வந்து கீழே சஸ்டெயின் ஆகிட்டு 46,369லேருந்து இது திரும்ப ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது அப்படின்னா அப்போ இந்த ப்ரீவியஸ் லோவும் பிரேக் பண்ணிட்டு தான் கீழே போகும். ஓகேங்களா, 46,025, அதுக்கப்புறமா இந்த 45,980லேருந்து 45,904 வரைக்கும் 4 லெவல்ஸ் இருக்குது நம்மளுக்கு. எல்லாமே பெரிய பெரிய டைம் ஃப்ரேமோட சப்போர்ட் லெவல்ஸு. ஸோ இது ஹோல்டு பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஸோ 45,904 வரைக்கும் நம்மளுக்கு சப்போர்ட்ஸ் இருக்குது. நான் 45,980 பக்கத்தில் எங்கேயாவது வந்துச்சுன்னா நான் எக்ஸிட் ஆகிடுவேன். அதான் 46,369க்கு கீழே. ஓகேங்களா, ஸோ இந்த 46,369 லெவலில் தான் இன்னும் திரும்பி ட்ரேடே பண்ண போகிறேன்னா நாளைக்கு. இது இன்கேஸ் மேலே வந்துச்சுன்னா மேலே டார்கெட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடும் 46,730க்கு மேலே. சரிங்களா, இதுவே கீழே வந்துச்சுன்னா 46,369க்கு கீழே வருது அப்படின்னா 45,900 வரைக்கும் நம்மளுக்கு டார்கெட்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். சரிங்களா, ஸோ இது தான். அது இல்லாமல் நான் நேற்று ஆக்சுவலாக நான் ட்ரேட் பண்ணல, அதனால் நான் லைவில் வரல. இன்றைக்கி நான் ட்ரேட் பண்ணும்போது லைவில் வரேன். சரிங்களா, அப்போ சந்திப்போம். See you.